முதலாவதாக நீங்க கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னு கேட்டா, நம்பர் 1, உங்களுக்கு விசுவாசம் இல்லாததுனாலதான் நீங்க கடன் வாங்குனீங்க. உங்களுக்கு விசுவாசம் இல்லாததுனால தான் நீங்க கடன் வாங்குனீங்க. சோ அப்போ விசுவாசம் இல்லாதது தவறா அப்படின்னு கேட்டா, எஸ், கர்த்தரை நம்பாதது, கர்த்தரை விசுவாசிக்காதது தவறு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவரை பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். சோ நீங்க கடன் வாங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணு, ஃபர்ஸ்ட் நமக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னா, ஃபெய்த் இல்ல. கடன் வாங்குறதை நிரூபிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்க ஒண்ணு நினைச்சுக்கங்க, நீங்க கடன் வாங்குறதுக்கு வேற எதுவுமே நீங்க நிரூபிக்கீங்கல்ல. பாஸ்டர், என் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்தாங்க, அந்த இடத்துல ஆபரேஷன் இம்மிடியேட்டா பண்ணணும்னு அவங்க சொல்லிட்டாங்க, என் கையில காசே இல்ல, நான் போய் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தேன். அப்போ நான் உங்களை குற்றப்படுத்த விரும்பல. உங்க கையில காசு இருந்து நீங்க மருத்துவமனையில செலவு பண்ணிருக்கலாம், ஆனா இப்ப காசு இல்ல. ஆனா நீங்க கடன் வாங்குவீர்களே, ஆனால் நிறைய பேரிடத்துல என்ன குறைவா மாறிச்சுன்னா, ஃபெய்த், விசுவாசம் குறைவாய் மாறுது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில நீங்க விசுவாசத்தோட ஆண்டவர் அந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுத்து வாங்கியிருந்தா கூட, அதற்கு பிறகு அதுல இருந்து வெளியே வரக்கூடிய கிருபையும் ஆண்டவர் தராரு. நிறைய பேருக்கு அந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறார்.